ஆளும் கட்சியிலிருந்து 30 எம்எல்ஏக்கள் கட்சி மாறப்போவதாக தகவல் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கட்சி மாறப்போவதாக கூறப்படும் 30 எம்எல்ஏக்கள் சென்னைக்கு வெளியே உள்ள ஒரு ரெசார்ட் ஒன்றில் ரகசியமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கட்சி மாறப்போகும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 100 கோடி ரூபாய் விலை என்று பேரும் பேசப்படுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலின் தலைவிதியை மாற்றி எழுதும் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கும் கிங் மேக்கர் யார் என்ற கேள்விக்கு மட்டும் இப்போது வரை பதில் இல்லை. வெற்றி சார், ரங்கசாமி ஐயா ரொம்ப டென்ஷனில் இருக்காரு. சிஎம்க்கு நம்ம மூமெண்ட்ஸ்லாம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அந்த பொம்பளை பண்ணதை மற்ற மீடியாக்காரங்க மோப்பம் முடிச்சா நமக்கு இன்னும் பிரச்சனை பெருசாகும். துரை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த காலத்தில் கடல் கொள்ளக்காரங்க வருஷ கணக்க நிலத்தையே பார்க்காம கடல்லையே அலைவாங்க. நடுக்கடல்ல எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அவங்க ஆமைகள் நிறைய கிடைக்கிற இடத்துல அதை பிடிச்சு ஒரு அறையில் உயிரோட கட்டி தொங்க விட்டுருவாங்க. எதுவுமே கிடைக்காதப்ப அதில் இருந்து ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடுவாங்க. சில சமயத்தில் கூட்டத்தோட ஒத்து போகாதவங்களையும் அடிமைகளில் பிரச்சனை பண்றவங்களையும் கடலாமைகளுடைய சேர்த்து தொங்க விட்டுருவாங்க. அப்புறம் மெதுவா கொல்லுவாங்க. ஆமையும் தீர்ந்தப்போ இவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு திம்பாங்க. I just love this part. Sorry. Thoughtless deeds should never go unpunished. That is the law of the pirates. And mine as well. I have a daughter, sir. Please spare me, sir. Please. Durai, Finance Minister Rangaswamy கூப்பிடு. Tell him we are going to rule this state. That is my destiny. Nobody can change that. Nobody. ജോസേ ഇതെന്താ ഇവിടെ പോയില്ലേ? ഒന്നും പറയണ്ട കൊച്ചേ, നാട്ടിൽ വലിയ പ്രശ്നമാണ്. CI ഡേവിഡ് സാർ വിളിച്ചായിരുന്നു. ഞാൻ ചെന്നിറങ്ങിയ ഉടനെ എന്നെ പിടിച്ചകത്തിരുന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. റിമാൻഡ്. എനിക്കന്നേ തല്ലുംപിടിയൊക്കെ ഓക്കെ എന്നല്ലാതെ ഈ ജയിലെന്നൊക്കെ പറയുമ്പോൾ ഭയങ്കര പേടിയാണ്. എനിക്കിവിടെ കുറച്ച് നാൾ നിന്നേ പറ്റുള്ളൂ കൊച്ചേ. കൊച്ചു വിചാരിച്ചാൽ എന്തെങ്കിലും ഒരു പണി ഇവിടെ ഒപ്പിക്കാൻ പറ്റുമോ? ജോസേ അതിപ്പോ ബാങ്കിൽ വന്ന് വെള്ളി പിടിച്ചാണ്. അതെ. எல்லா பேங்குக்கு எழுதி எனக்கு எங்கேயும் லோன் கிடைக்காம பண்ணிட்டல. உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? போய் அவளை முடிய ஒரு தரத்தை எழுதுடா. சொன்னா மேனேஜர், நீ எங்க போறான்னு கொல்ல விட வேண்டாடி. பாத்துக்கிறவனே. ഈ തല്ലും പിടിയല്ലാതെ ജോസിന് വേറെന്ത് പണി അറിയാം?